கைஸ் வெல்கம் பேக். ஸோ வந்துட்டேன் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். இப்போ மீன்ஸ் நேற்று தான் வந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக ஃபீலாக இருக்குது. அதனால உடனே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். 2 நாளாக தூங்கவே இல்லை, 2 நாளாக 3 நாளாக தூங்கவே விடலை. ஃபுல்லாக அலர்ந்து திரிஞ்சு வெயில்லையே வெயிலில் இருந்து ஞாபகம் வருது. யாருக்காவது இந்த டீடன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். பயங்கரமாக டன் ஆகிட்டு வந்திருக்கேன். 3 நாள் சுத்த வெயிலில் மட்டும்தான் அலைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு சன்ஸ்க்ரீன் எதுவுமே போட முடியல, வெயிலில் மட்டும்தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். சரியா செம்மையாக டன் ஆகிருக்கேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு ரெமெடி தெரிந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லவும். ஓகே, நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, ஒரு வாரத்து பக்கம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி போட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன பாட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சில்ல. ஸோ உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்திடுறேன். நம்பிச்சுன்னு அவங்க பாட்டுக்கிட்ட ஃபைட் பண்ணதாக இருக்கட்டும். அப்புறம் டியாங்கோட ப்ரெக்னென்சி ஜங்குக்கு ஃபேமிலிக்கு ரிவீல் பண்ணது. அப்புறம் டீஹுக்கோட குட்டி ரொமான்ஸ். அதுக்கப்புறம் ராஜ்வீர் ஜங்குக்கோட அப்பாவை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறது, அதுக்கான பிளான் போடுறது. ப்ளஸ் ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பட் யாருன்னு தெரியல, ஒய்ஃப் யாருன்னு தெரியல. ஸோ அது கடைசியில் ஜங்குக்கு டேயாங்க்கு நடுவில் டேஹுக்கு 2 பேத்துக்கு நடுவில் இருக்க சின்ன ஊடல் பார்த்துருப்போம். கியூட்டான ஒரு அழுக்கு ஃபைட்டு. ஸோ அதோட இந்த பாட்டு முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தியான் மேன்ஷனோட கிச்சன் தான் காமிக்கிறோம். டேயாங் மட்டும் நின்றுட்டு அவங்களோட டிஷ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்ருக்காங்க. டேயாங் மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க கொஞ்சம் முடியல. அதனால் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் மந்தா உள்ளே வராங்க. ஸோ டேயாங் இப்படி தனியாக வேலை பார்த்துட்ருக்கிறது பார்த்தோன்னே அவங்களுக்கு அவங்களே அறியாமல் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. டேயாங் கிட்டே போயிட்டு இருந்தாலும் என்னமோ பாசமாக பேசுகிற மாதிரி டேயாங் கிட்டே போயிட்டு, டேயாங் இங்கே பாருமா, சுச்சோ பாவம், நீ பாரு தனியாக வேலை பார்க்க வேண்டியது ஆகிப்போச்சுச்சே அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங் அதை பற்றி என்ன இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே இங்கே அது இல்லைம்மா, எனக்கு அதை விடவும் நீ எல்லாரும் போகிறோம், நீ மட்டும் தனியாக வீட்டில் இருப்பியன்னு நினைக்கும் போது தான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாரு, இந்த ஜங்குக் பையலுக்கு கூட உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு தோணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு மாதிரி ஃபேக்காக கவலைப்படுற மாதிரி சொல்ல. அவங்க அப்படிலாம் இல்லை சித்தி, அப்படிலாம் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, டக்குன்னு பொட்டுன்னு போயிடுது. கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி. இன்னும் அவங்க அப்படி யோசிச்சுட்டு மறுபடியும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு அங்கே பார்த்து, அப்புறம் டாக்டர் என்ன சொன்னார், குழந்தைலாம் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும். அங்கே டாக்டரா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூசிங்காக கேட்குறாங்க. எனக்கு என்னென்னு புரியல அவங்களுக்கு. அப்படி கேட்கணும். அவங்க டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போகலையா, ஜங்கு கொண்டு கூட்டிகிட்டு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங் அது அப்படின்ற மாதிரி டேயாங்கால் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஜங்குக்கு இதனால இருக்குது டாக்டர்கிட்ட செக்கப் கூப்பிட்டு போகல. நியூசிலாண்டில் டாக்டர் செக் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகல இன்ன வரைக்கும். ஸோ அதனால் டேயாங் என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு அவங்களே இருந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு புரியுது பாரு, இந்த ஜங்கு பல்கும் மல்லிகை பாசலில் குழந்தை மல்லிகை பாசலில் போகல அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் அப்பெல்லாம் இல்லை அவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது, அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறதுக்குள்ளே இவங்க எனக்கு புரியுது இன்னும் ஜங்குக்கு இருந்து அவகிட்ட இருந்து இன்னும் மீண்டு வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் அவளா எவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா, அதுதான் அவளை நினச்சிக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றா சரியாக பார்த்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னுட்டு அவங்க இல்லை நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல. உன்னிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. இவங்க உனக்கு நிஜமாக தெரியாதா, நீ கேள்விப்பட்டதில்ல, கண்டிப்பாக அவளை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன், ஆக்டர் சோனா இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்களே அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவங்க ஆக்டர் சோனாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னே. அவங்க ஆமாம், அவங்களும் ஜங்குக்கு இன்னும் ஜங்குக்கு அவளை மறக்கலன்னு நினைக்கிறேன், யாருக்கு தெரியும், இன்னும் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங்க்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவர் கொஞ்சம் எலெக்ஷன் வேலையில் பிஸியாக இருக்கார், அதனால தான் கவனிச்சுக்க, அப்படி இல்லை, அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு, அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணி பேசுகிறாங்க ஜங்குக்காக. இவங்க எனக்கு புரியுதுமா, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் உங்க பாரு, உனக்கு அவரை பற்றி தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன்னு தயவு செஞ்சு ஜங்குக்கிட்ட சொல்லிடாத, அப்புறம் பிரச்சனையாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க. உடனே இப்போ மந்தா அவங்க டேயாங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பாக சிரிக்கிறாங்க. டேயாங்க்கு பார்த்து கழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுது. அவங்களுக்கு முடியல, என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கேட்கணும், எதுவுமே தெரில. உடனே அவங்க டேயாங்கை பார்த்து, எங்கே பாரு டேயாங்,
சோனு வந்துட்டு சொல்லணுன்னா அவன் வந்து ஃபேமஸான ஆக்டர்ஸ். அது மட்டும் கிடையாது, ஜங்குக்கை பற்றி தெரியும். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், பவர்ஃபுல்லான ஆள், காசு இருக்குது, அவனுக்கு என்ன குறைச்சல். அதே மாதிரி தான் சோனு, அவன் ரொம்ப ரொம்ப அழகு. 2 பேத்தையும் கம்பேர் பண்ணுறலாம் நினைக்காத, உன்னை கம்பேர் பண்ணும்போது அவள் இன்னுமே அழகாக இருப்பாள். அது மட்டும் கிடையாது, அவள் பணம் இருக்குது, அவள் இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், ஃபேம், நேம் எல்லாமே இருக்குது. ஸோ 2 பேத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவள் பெட்டராக தான் தெரியும். யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. டயாங்கா ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுது. அவங்களால அழுகையை நிறுத்தவே முடியல, அழுகை வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஜங்குக்கு எங்கேன்னு கேட்கலாம். ஜங்குக்கு வந்து காலையில் 6 மணிக்கெலாம் இருந்துச்சு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மேனேஜ் பண்ணுவாங்களே, எப்படி போயிட்டுருக்கேன் எல்லாம் பார்த்துட்டு தானே வர முடியும். ஸோ அவங்க சாயந்தரம் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதாவது எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் தான் அவங்க வரவே செய்வாங்க. வந்து கிளம்பிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் பிளான்னு. ஸோ டேயாங் வந்து உட்காந்து கிச்சனில் நின்று தனியாக அழுதுட்டு இருக்காங்க. யார்கிட்ட போய் சொல்லணும், என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியல. மந்தாவா டேயாங்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளில போகிறாங்க. அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஸ்மைல், அப்பா நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. அவங்க 2 அவளை குழப்பி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைலோடு அப்படியே கிளம்பி நடந்து போகிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போதே பாட்டியோட சத்தம் கேட்குது. டேயாங்கா எங்கே இருக்க, இங்கே வா அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. டேயாங்க வந்து சட்டுப்படுன்னு நல்லா தொடச்சிட்டு தண்ணியை நல்லா மூஞ்சில் அடிச்சடிச்சு நல்லா ஃபுல்லாக கழுவிடுறாங்க ஃபேஸை. ஸோ அவங்க அழுது யாருக்கும் தெரியக்கூடாது இல்லை, ஸோ அதனால நல்லா ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த சாரீ பல்லுலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் நடந்து போகிறாங்க. ஸோ போகிறாங்க, போய் பார்த்தா வந்துட்டு இந்த போக வந்து நெருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெளியே நெருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டேயாங் அப்படியே போகிறாங்க, அந்த ஸ்மெல் உங்களுக்கு வருது. ஸோ அப்படி போக பாட்டி வந்து டேயாங்கை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக டேயாங்கை பார்க்கல, அவங்க கண் ஃபுல்லாக டேயாங்கோட வயிற்று மேலே மட்டும்தான் இருக்குது. வா வந்து உட்காரு டேயாங்கா, பிள்ளை மேலே இவ்வளோ கண்ணு பிடிச்சோ தெரியல, நான் சுற்றி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து அப்படியே பார்க்குறாங்க. அந்த பாட்டி வந்து டேயாங்கோட ஃபேஸை பார்க்கவே மாட்டுறாங்க. டேயாங் அதுவே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே போய் உட்காடுறாங்க. சப்பளங்கள் போட்டு மடக்கி வரும்ல, ஸோ அந்த மாதிரி உட்காடுறாங்க. உட்காந்தோடனே பாட்டி வந்துட்டு கையில் வந்துட்டு இந்த கடுகு, அப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் எடுத்து சுற்றி போடுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி டேயாங் உட்கார வச்சு டேயாங்கோட தலையை சுற்றி, முக்கியமாக டேயாங்கோட வயிற்றை சுற்றி நல்லா சுற்றுறாங்க. அவங்க சுற்றும் போது கூட இந்த வாயில் வந்து சொல்லுவாங்களே, அந்த கண்ணு படக்கூடாதுன்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ சொல்லிகிட்டே சுற்றுறாங்க. அப்போ கூட டேயாங்கோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க கண் ஃபுல் அண்ட் ஃபுல் வயிற்று மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாம் வந்து சுற்றிட்டு அந்த நெருப்பில் வந்து தூக்கி போடுறாங்க. அது பட்டுன்னு வெடிக்கும்ல. ஸோ வெடிச்சதுக்கப்புறம் பாரு எவ்வளோ கண் இருக்குது பாரு டேயாங்கா, இங்கே பாரு, நீ ஒழுங்காக இருக்கணும், சரியா கவனமாக இருக்கணும். இந்த குழந்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணாலும் வந்துட்டு ஒழுங்காக பண்ணணும், கவனமாக பண்ணணும், மெதுவாக பண்ணணும், சரியா? இதுக்கும் அவசரப்படக்கூடாது. உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும், அப்போ தான் குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அவங்க பேசும்போது அவங்க பாசம் புரியுது. ஆனால் அந்த பாசம் வந்து கொஞ்சம் கூட டேயாங் மேலே கிடையவே கிடையாது. அந்த பிறக்காத அந்த குழந்தை மேலே மட்டும்தான் இருக்குது. டேயாங் மேலே வந்து பாசமாக ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி தெரியல. குழந்தை நல்லா இருக்கணும், குழந்தை மட்டும், அந்த மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு அவங்க வாயிலேருந்து வருது. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக இருக்கணும், அப்புறம் முக்கியமாக அந்த குழந்தை பையனாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் அப்படியே பார்க்குறாங்க. இந்த பாட்டிக்கு எவ்வளோ பயாலஜி கொஞ்சம் யாராவது சொல்லிக் கொடுங்களேன், இது நான் சொல்கிறேன், இனி நான் சொல்கிறேன். ஸோ டேயாங் வந்து அப்படியே உங்களை பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் குழந்தை பெண் குழந்தை இருந்தால் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து கேரிங்காக, அவங்க மேலே கேரிங்காக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டுறாங்களே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் தோணும் தானே, ஸோ அது வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட வாரிசு முக்கியம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க பிள்ளை பற்றி கொடுக்குற ஒரு மிஷின், அவ்வளோதான். அவங்களே ஒரு பொம்பளையாக இருந்து இப்படி பண்ணுறது நியாயம் இல்லை. சரி, ஓகே, அப்படி கட் பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜங்குக்கு எக்ஸாக்டாக 3 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. ஸோ வரும்போது செம்ம டயர்டாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருப்பாங்களா, காலையில் 6 மணிக்கு போனவங்க. ஸோ இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருப்பாங்களா, ஸோ செம்ம டயர்டாக வராங்க. அவங்க டயர்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அவங்க முடியெல்லாம் அப்படியே கோதி கொடுத்துட்டு வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ரூமுக்கு தான் போகிறாங்க. இன்னும் 1 ஹவர் தான் வந்து ரேலிக்கு வந்து இருக்குது. ஸோ 1 ஹவரில் நான் ஈவெண்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதோட வந்து டயர்ட்னஸ் வந்து இப்படி ரூமுக்கு போகிறாங்க. ஸோ போய் பார்த்தா நம்ம டேயாங் தான். அவங்க வந்து கரெக்டாக வந்து கண்ணாடி முன்னாடி நின்று தலையை வந்து சீவிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டேயாங் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷனை வந்து ஜங்குக்கால் பார்க்க முடியல. டேயாங்கோட ஃபேஸ் எல்லாம் அப்படி சொல்கிறது அப்படி வீங்கி போயிருக்கு. ரொம்ப நேரம் அழுதுனால அவங்க ஸ்கின் எல்லாம் அப்படி பெயில், அவங்க கண்ணெல்லாம் செவந்து போய் ரொம்ப பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம் அழுதா எப்படி இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும்ல ஃபேஸ், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஜங்குக்கால் அவங்கள ஃபேஸை வந்து பார்க்க முடியல. திரும்பி நிற்கிறாங்க, ரிஃப்ளெக்ஷனும் தெரியல, அதனால் பார்க்க முடியல.
டேயாங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தலை சீவிட்டுருக்கு. ஜங்குக் டேயாங்கை பார்த்தோன்னே டேயாங் கிட்ட போயிட்டு எதுவுமே பேசவே இல்லை. டேயாங்கை ஸ்ட்ரைட்டாக வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ பின்னாடிருந்து ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட நோஸ் எடுத்துகிட்டு போய் டேயாங்கோட இது இருக்கும் இல்லையா, நம்ம கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கும் இல்லை, அந்த இடத்துல வந்து டிப் பண்ணுறாங்க. அது டிப் உள்ளே வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு டேங்கோட ஸ்மெல்லை வந்து அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே அந்த எப்படி சொல்கிறது, ஒரு மல்லிகைப்பூ வாசம் வரும் டேங்கிட்ட எப்போவுமே, ஜாஸ்மின் ஆயில் அந்த ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அது வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே அப்படி அங்கே அந்த இடத்துல வந்து அப்படியே முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. டேங்கோட கழுத்தில் வந்து அப்படியே முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு வந்து இவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்குது. டேங்கோட அந்த டச், அந்த வாசம் அதெல்லாம். ஜங்குக்கோட கை டேங்கோட இடுப்பில் இருக்குது, இடுப்பு பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போய் டேங்கோட பூப்ஸுக்கு தான் போகுது. ஸோ பூப்ஸை பிடிச்சி அப்படியே கிள்ளி விடுறாங்க. ஸோ கிள்ளினோடனே ஜங்குக்கு வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு டேங்கோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்கு. ஜங்குக்கு நிமிஷம் யோசிக்கிறாங்க. டேங் வந்து ஒன்றுமே பண்ணலை. ஒன்றா வந்து பண்ணுவாங்க. எப்பயுமே ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு சேட்டை ஏதாவது பண்ணால் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் டேங் வந்துட்டு இன்னைக்கு எதுவுமே பண்ணலை, அப்படியே இருக்காங்க. டேங்கை பார்த்தா டேங்க்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குது. மந்தா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஆக்ட்ரஸ் சோனா. ஸோ அது மட்டும்தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கனால டேங் வந்து எந்த ரியாக்டுமே பண்ணல. அவங்க அப்படி சில மாதிரி நிற்கிறாங்களா, நீ ஜங்குக்கு வந்து என்னமோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சிருது. டக்குன்னு வந்து பின்னாடி வந்துட்டு அப்படி டேங் அப்படியே ஹக்கா பேக் பண்ணிட்டு அப்படி வராங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க டேங் கப் சிப்புன்னு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்ல, ஒன்றுமே பேசல. ஜங்குக்கு வந்து அப்படின்ற மாதிரி ஒரு சைன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது இன்றைக்கி. ஓகேவா, ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஈவெண்ட் நடக்க போகுது, ப்ரெஷ் சொல்லவே வேண்டாம், இவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம். அவங்க ஃபோன் வந்து விடாமல் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ஜங்குக்கு வந்து கொலையாக கொண்டுக்கிட்டு இருக்குது. இது பார்த்தாதுன்னு டேயாங் வேறு, இவங்க வேறு உங்களுக்கு வந்து இரிட்டேட் பண்ணுறாங்களா. ஜங்குக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சக்கட்டத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது ஜங்குக்கு. ஆனால் ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து அப்படியே திருப்புறாங்க, பிடிச்சா ஹார்ஷாக தான் திருப்புறாங்க. திருப்பி என்ன ஆச்சுன்னு கேட்குறல்ல, ஒரு தடவை நான் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது என்னால் சொல்ல முடியாதா, மறுபடியும் அவங்ககிட்ட சொல்லணுமா, என்னாச்சுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் இப்போவும் ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியாக இருக்காங்க. ஜங்குக்கு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, இரிட்டேட் ஆகுது. ஜங்குக்கு வந்து டேங்கை திருப்பினாங்களே, திருப்பினோடனே ஹக் பண்ணியிருப்பாங்க டைட்டாக. ஸோ ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேங்கோட ஃபேஸ் இன்னும் பார்க்கல, ஹக் பண்ணிட்டே பேசுகிறாங்க, கோவப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க, டேயாங் நான் உங்கள்கிட்ட கடைசி தடவையாக சொல்கிறேன், திரும்ப என்னை இரிட்டேட் பண்ணாது சரியா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன், நீ உன் லிமிட்ஸை தாண்டாத, நான் உங்ககிட்ட கோவப்படக்கூடாது, நல்ல விதமாக நடந்துக்கணும்னு நினச்சா நீ திரும்ப என்னை இரிட்டேட் பண்ணுற, ஒரு தடவை நான் கேட்கும்போது என்னென்னு உனக்கு சொல்ல முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜக்குக்கு வந்து டேங்க இருக்க மார்க் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த ஹக் அப்படி டேங்கை விட்டுட்டு ஜக்குக்கு வந்து டேங்கோட ஃபேஸை பார்க்க கூட இல்லை, அப்படி டக்குன்னு திரும்பி இப்படி பாத்ரூம் பார்த்து நடந்து போகிறாங்க. ஸோ டேங்கோட ஃபேஸை இன்னும் பார்க்கல, கோவத்தில் அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ போனவங்க வந்து டேங் வந்து இங்கே டேங்கை பார்த்தா அழுதுட்டு இருக்காங்க, கண்ணில் கண்ணீராக வருது. ஸோ ஜங்குக்கு திரும்பி டேங்கோட ஃபேஸை பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க அழுகிறாங்க அப்படின்னா. ஜக்குக்கு இன்னும் டேங்கோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படி நிற்கிறாங்க. நின்றுட்டு டேங்கை திரும்பி பார்க்காமலே சொல்கிறாங்க, இங்கே பாரு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, வரணும்னு நினச்சேன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாத்ரூம்குள்ளே போய் கதவை டப்புன்னு அடைக்கிறாங்க. அந்த சத்தம் மட்டும் தான் கேட்குது. டேங்க்கு வந்து இவ்வளோ தான், இங்கே வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாங்க. அவ்வளோ அழுகு வந்து பழுக ஆரம்பிச்சிருது. ஸோ கண்ணீர் அப்படி கொட்டிகிட்டே இருக்குது, தார கண்ணீர் கொட்டுது, அப்படி நின்றுட்டே இருக்காங்க. அவங்களே தோணுது, நான் இவர்கிட்ட வந்து வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ஒரு லவ், ஒரு கேர் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி டேங் அப்படியே பூட்டின கதவி அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. டேங்க்கு வந்து இங்கே நிறைய தோணுது. ஸோ வந்து டேங்க்கு வந்து ஜங்குக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து தங்கிட்ட கத்துறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன் வேணும், தங்கிட்ட ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். அது ஒரு தடவையாவது பாசமாகவோ பொலைட்டாகவோ ஒரு வார்த்தை வந்து கேட்கறது கிடையாது. அது அவளுக்கு வரவும் மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க, கற்று தான் செய்கிறாங்க, கோவம் வந்துச்சுன்னா உடனே கத்திடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு டேங் வந்து நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ளுக்குள்ளே பல தாட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் ஓட ஆரம்பிச்சிருச்சு மண்டக்குள்ளே. ஏன்னா சின்ன ஒரு விஷயம் நடந்தாலே நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து இது இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றபோது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை இன்னும் வந்து அவர் தான் லவ் பண்ணுறாங்களோ, அதனால தான் நம்மக்கிட்ட வந்துட்டு இப்படி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்படி நடந்துக்கிறாங்களோ, ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி, இன்னும் நம்ம ஒரு பொண்டாட்டியாக நம்மளை பார்க்கவே இல்லையோ, ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அவங்க லைஃப்பில் கல்யாணம் பண்ணிட்டதுனால நம்ம கூட வாழணுமேங்கிறதுனால வாழ்கிறாங்களோ, அப்படி இப்படின்னு உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நமக்கு பிடிக்கவே இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க டேங்க்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்னமோ நிறைய தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இப்படி வாயில் கை வச்சுட்டு அழுக வருது. ஸோ இப்படி நடுங்குது, கை காலில் நடுங்குது. ஸோ இப்படி அழுதுட்டு இப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், கவலையப்படாதீங்க, இது டேஹுக் ஸ்டோரி தான். டேஹுக்
ஷிப்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். பர்சனலாக நானே வந்துட்டு வேறு ஷிப்மெண்ட் தான் நான் பார்க்க மாட்டேன், அந்த ஸ்டோரி நான் படிக்க மாட்டேன், அதோட கட் பண்ணிட்டு வந்துடுவேன். சரி கவலைப்படாதீங்க. ஸோ இது வந்து நிறைய இது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து முன்னாடியே வந்து உடச்சி விட்டுறீங்க இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டோரியில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை தான் நான் அப்படியே சொல்கிறேன். அவங்களே வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஷிப்மெண்ட்டு, ஸோ இதுவுமே வந்துட்டு அவங்க ஸ்டோரியில் சொன்ன விஷயம் தான். ஸோ அந்த அவங்க கொடுத்துருந்ததை நான் அவங்க மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன். நானாக சஸ்பென்ஸை உடைக்க விரும்பலை. ஸோ அவங்க சொன்னதான் நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் வந்து பேக் டு ஸ்டோரி போகலாம். ஜங்குக் இது வந்து டூ மச் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி. அந்த ஈவெண்ட்டுக்கு போகணும், அதுக்கு அந்த பற்றின ஸ்ட்ரெஸ். ஸோ அது நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால டேயாங் மேலே இப்படி கத்திட்டு போயிட்டாங்க. அதுக்குன்னு ஜங்குக் பண்ணது வந்து நியாயம்லாம் படுத்திட முடியாது, அவங்க தப்பு தான். அவங்க ஜங்குக்கோட ஃப்ரஸ்ட்ரேஷனில் காமிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு டேயாங் தான். இது ஜங்குக்கு நல்லாவே தெரியும் டேயாங் வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க, திரும்ப ஃபைட் பேக் பண்ண தெரியாத ஒரு பர்சன்னு. பட் இருந்தாலும் அவங்க பண்ணுறாங்க. ஒய்ஃப் தான் இல்லைன்னா சொல்ல, ஆனால் அவங்க ஹியூமன் தானே, உங்களுக்கு வலிக்கும் தானே. எல்லாம் ஜங்குக்கு யோசிக்கவே இல்லை, தெரிஞ்சும் தப்பு பண்ணுறத தான் அது அர்த்தம். ஸோ ஜங்குக் பண்ணதை நியாயப்படுத்திட முடியாது. அதே மாதிரி தான் சேம் கோஸ் வித் டேயாங். ஸோ அவங்களுக்குமே அப்படி தான். ஸோ அவங்க பண்ணதையுமே வந்து நம்ம நியாயப்படுத்திட முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்க சுச்சுவேஷன் தெரிஞ்சிருந்தும், அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும், எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அவங்க அப்படி அமைதியாக இருக்கிறதும் சரி கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் வந்து நம்ம பேசி கிளியர் பண்ணிக்கணும். ஒரு கப்பல்ஸ்ன்னு இருக்கும்போது நம்ம ரெண்டு பேர் என்ன பிரச்சனையோ அதை பேசி கிளியர் பண்ணிக்கிட்டால் தான் அது சரியாக இருக்க முடியும். ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொரு விஷயத்த மறைக்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாயிட முடியும். இத்தனைக்கும் ஜங்குக்கு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, உன் மனசில் என்ன இருந்தாலும் சரி, என்கிட்ட ஒரு தடவை சொல்லிவிடு, எதாக இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட வந்து சொல்லிவிடு, என்கிட்ட எதுவும் மறைக்காத, ஒரு புருஷன் பொண்டாட்டியே எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறிட்டே அவங்க வந்து மறைச்சு அது பண்ணுறதும் தப்பு தான். ஸோ ரெண்டு பேர்த்து மேலேயுமே எங்கள் தப்பு இருக்குது. எதுவும் யார் பண்ணது வந்து சரின்னு சொல்லிட முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு ராஜ்வீர் ஃபேமிலி போயிட்டு பார்க்கலாம். பேக்ரவுண்டில் இருந்தது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் அது வந்து கண்டுக்காதீங்க, கொஞ்சம் வேறு வழி இல்லை, அதனால தான் இப்படி உட்காந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி ஓகே, பேக் டு தி ஸ்டோரி போகலாம். ஸோ இப்போ ராஜ்வீரோட பாட்டி தான் ராஜ்வீரை கூப்பிட்றாங்க. வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவுடனே அவங்க வந்துட்டு எல்லாம் ரெடி பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஷூட்டர்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஜங்குக்கோட அப்பா வந்து போட்டு தள்ளுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ராஜ்வீர் இருந்துட்டு அந்த ஷூட்டர்ஸ் இருப்பாங்களே அரேஞ்ச் பண்ணவங்க, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. பேசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஏதாவது லைட்டாக மிஸ் ஆச்சு அப்படின்னா நான் உங்களை கொண்டுருவேன், கரெக்டாக மிஷினை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுடனே அவங்களும் இருந்துட்டு ஓகே சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ராஜ்வீருக்கு வந்து பர்சனலாக ஜங்குக் மேலே ஒரு சில கடுப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஜங்குக்கோட அப்பா கிட்ட மிஸ்டர் ஜான் கிட்ட தோற்று போனப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அன்னையிலேருந்தே வந்து ஜங்குக் மேலே வந்து ஒரு பிளாக் மார்க் தான், அவனை வந்து இப்படியா தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் அவனுக்கு ஒரு கடுப்பு. ஸோ இப்போ டேஹுக் சைட் பார்க்கலாம். டேஹுக் கிட்ட போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா, கடவுளை எப்படா இப்போல்லாம் எழுதுங்க உங்களுக்கு வந்து மூளை யோசிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, அது குட்டி ஒரு சீன், அந்த சீன் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. என்னன்னா இப்போ வந்துட்டு நம்ம நம்ஜுனுக்கும் சின்னுக்கும் ஒரு பொண்ணு, ஓகேவா, அந்த குழந்தைக்கு 2 வயசு அந்த பொண்ணுக்கு. அதே மாதிரி யூமின் 2 பேர்த்துக்கு ஒரு பையன், அவனுக்கு வந்துட்டு 2 பேர்த்துக்கு 2 வயசு, ஓகேவா. இதுங்க 2 வந்து லவ் பண்ணுது, இது 2 வயசுல 2 லவ் பண்ணுது. இப்போ வந்துட்டு என்னன்னா இவங்க 2 நின்று சர்வ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஜங்குக்கு வந்து அங்கேருந்து வந்துட்டு ஜங்குக்கோட அண்ணன் பையன் தான் வந்து, அதாவது இவங்கியும் ஜங்குக்கும் 2 பேரும் அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி. ஸோ வந்துட்டு இவனோட ஜங்குக்கோட மகன் சரியா, அண்ணன் பையன். ஸோ அவங்க அங்கேருந்து வந்துட்டு டே ஃப்ராடு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கடா அப்படின்ற மாதிரி, ஜிம்மின் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்ல, அந்த பையன் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, பார்த்தா உனக்கு தெரில, நான் பேசிகிட்டு இருக்கேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு அந்த பையனை பார்த்து டே உங்கள் அம்மா உனக்கு டைப்பர் மாற்றணுமாட்டா, கூப்பிட்றாங்க வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஆனால் அந்த பையனை வந்துட்டு அவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு பேபி இங்கே பாரு, இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, டைப்பர் மாற்ற கூப்பிட்றாங்க, அப்போ நான் போகணும், இப்போ மட்டும் நான் போகிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னோட டைப்பர் மாற்றி விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஸ்வீட்டாக போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு போட் பண்ணிகிட்டே சொல்ல, உடனே நம்ம இவங்கியோட பையன் இருந்துட்டு சரி நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முத்தம் கடை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த குழந்தை வந்துட்டு அவனோட லிப்ஸில் வந்து கிஸ் கொடுக்குறது. 2 வயசுல லிப் கிஸ் பேட்ச் மட்டும் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பண்ண தெரியாது, இல்லாட்ட பேட்ச் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இது ஜங்குக்கு பார்த்தோன்னே ஜங்குக்கு தூரத்து பார்க்குறாங்க, அவங்க மனசை பட்டு அப்படின்னு வெடிக்குது. ஏன்னா ஜங்குக்கு 23 வயசு, இப்போதான் டேயாங் வந்து ரூட்டே விட்டுட்டு இருக்காங்க. இதனால வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் கிடையாது.
இது இந்த சீனை வந்துட்டு நானா திரும்ப திரும்ப உட்காந்து படிச்சு எனக்கு சிரிப்புனா தாங்க முடியல. இந்த ட்ராமா சீரியஸாக சூப்பராக இருக்குது. பேர் வந்துட்டு அன்போர்ன் பேபி. ஓகேவா? அவர் அன்போர்ன் பேபி. அதுதான் வந்து அந்த இது கொஞ்சம் ப்ரொஃபைல் கொஞ்சம் கிளிகிழிப்பாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ப்ரொஃபைல் நான் மேக்ஸிமம் ஸ்டோரி படிக்கிறது வந்து ப்ரொஃபைலாக பார்த்து தான் விழுவேன். ப்ரொஃபைல் கொஞ்சம் கிளிகிழிப்பாக இருந்தால் போதும் உள்ளே போய் பார்த்துட்டு. சரி, ஓகே, நம்ம பேக் டு த ஸ்டோரி. இப்போதான் நம்ம செயின் ஆஃப் ட்ரெடிஷன் போகலாம். இந்த ஸ்டோரி நான் கண்டிப்பாக போடுறேன், ஃபியூச்சரில் கண்டிப்பாக போடுறேன். நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. அங்கங்கே கியூட் சீன்ஸ் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த ஸ்டோரி. ஓகே, இப்போ சீரியஸ் மோட் நம்ம வந்துட்டு இதுக்கு போகலாம், செயின் ஆஃப் ட்ரெடிஷன் போகலாம். இப்போ வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ டேஹுக் ரூமில் தான் காமிக்கிறோம். டேஹுக் 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. ஜங்குக்கு என்னென்னா ஈகோ, அவள் தானே தப்பு பண்ணா, நான் எதுக்கு போய் பேசணும் அப்படின்ற மாதிரி ஈகோ. டேயாங்கை பொறுத்த வரைக்கும் டேயாங்க உடம்பு முடியலை, ரொம்ப தலைவலிக்குது, ஒரு மாதிரி இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களால் முடியல, அதனால அவங்களும் பேசிக்கல, 2 பேருமே பேசிக்கவே இல்லை. ஆனால் டேயாங்கா செம்ம அழகாக கிளம்புறாங்க. நான் வந்து பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த பிக்சரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணாமல் நானே இந்த பிக்சர் வந்து க்ரியேட் பண்ணேன். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பிக்சர் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த பிக்சர் தான். ஸோ ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன், தேவங்க வந்துட்டு இந்த நெத்தியில் குங்குமம், அதுக்கப்புறம் கழுத்து தலையோட இமேஜின் பண்ணிக்கோங்க நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இப்போ நான் இந்த பிக்சர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கேன். என்ன தெரியல, தேவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க மட்டும் பொண்ணாக பிறந்திருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் யாரும் உங்கள் பக்கத்தில் நின்று இருக்க கூட முடியாது. அவ்வளோ கியூட்டு. உனக்கு இந்த ஃபோட்டோ பார்த்து எனக்கு வாயெல்லாம் பல்லு நான் பக்கத்து ஜங்குக்கோட பிக்சர் கொடுக்குறேன். இதை அவங்க 2 பேரோட இருக்கு, ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. நானே க்ரியேட் பண்ண பிக்கு. எஸ், ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஓகே, நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி செம்ம அழகாக ரெடி ஆகுறாங்க. ஜங்குக் என்னோட புருஷன் அப்படின்னு எல்லாத்துக்கும் காமிக்கணுங்கிறதுக்காகவே இந்த தாலி செயின் வெளியிலே தான் இருக்குது, உள்ளெல்லாம் போடவே இல்லை. அவ்வளோ அழகாக ரெடியாக நிற்கிறாங்க. இந்த ஹோல் டைம் வந்து ஜங்குக் வந்துட்டு அங்கே பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் கிளம்பி கூட போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு மற்றவங்க கூட, அதாவது ஜின் கூட, ஜிம்மினா, ஆமி கூட அவங்க கீழே இறங்கி வராங்க. பாட்டி பார்க்குறாங்க, பார்த்தவங்க எதுவுமே சொல்லவே இல்லை, எந்த ரியாக்ஷனுமே கொடுத்துக்கல. அவங்க பாட்டி கிளம்பி போகும். ஸோ எல்லோரும் ஜியான் ஃபேமிலி, மொத்த ஜியான் ஃபேமிலியும் வந்து அப்படி வெளியில் வருது. வெளியில் வந்து பார்த்தா லக்ஸுரி கார் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எல்லாம் வரிசை கட்டி நிற்குது. உங்களுக்கு என்னென்ன கார் பிடிக்குமோ எல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் பிளாக் கார்ஸ் எல்லாமே வரிசை கட்டி நிற்குது. ஸோ பார்ட்னர், அதாவது மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜியான், அப்புறம் டேஹுக்கு, யூமின், ஆமி, ஹோபி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜின்னு, நம்ஜூன். ஸோ அந்த மாதிரி பார்ட்னராக எல்லோரும் கிளம்பி அவங்க ஒரு காரில் உட்காடுறாங்க. ஸோ பாட்டி வந்து மிஸ்டர் ஜியான் கூட போயிருப்பாங்க. அந்த மந்தா எல்லாரும் தான் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சரி கிளம்பி போக அங்கே அவ்வளோ செக்யூரிட்டிஸ். ஏன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் அவரே வந்து போகிறாரு அப்படிங்கும்போது எவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கும். நிறைய பிளாக் கார்ட்ஸ், நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாருமே இருக்காங்க. மொத்த ரோடு வந்து அந்த அவென்யூ போகிற வரைக்கும் அந்த எல்லா ரோடுமே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த கார் மட்டும்தான் போகுது, ஜியான் ஃபேமிலியோட கார் மட்டும்தான் போகுது, வேறு யாருமே கிடையாது. மொத்தமாக ரோடு எல்லாம் பிளாக்கு. ஸோ இந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களை தவிர, அதாவது பொண்ணுங்கன்னா நம்ம ஆமி, அதுக்கப்புறம் வந்து ஜிம்மின்னு, டேயாங். ஸோ இவங்க 4 பேர்த்து தவிர மற்றது எல்லாருமே வந்து மெயின் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இப்போ என்னென்னு பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இவங்க 4 பேர் மட்டும் விஐபி செக்ஷன், ஃபர்ஸ்ட் ரோவில் விஐபி செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த சேர், ஸோ அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து அந்த ஈவெண்ட் ரேலி நடக்கிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ வந்து அந்த நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் கத்துறாங்க, எல்லோரும் அவங்களோட பார்ட்டியோட சிம்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து காமிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவங்க நின்று மிஸ்டர் ஜியான், சீஃப் மினிஸ்டர் அவர் தானே, ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேச வர்றாரு. அவரை தவிர்த்து நிறைய விவிஐபிஸும் அங்கே இருக்காங்க. இப்போ வந்து ஜங்குக்கோட தான் பேசுகிறாரு மிஸ்டர் ஜியான். எனது அருமை மக்களே, இது வரைக்கும் நீங்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இத்தனை நாள் வந்து இந்த பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஓட் பண்ணி நிறைய பண்ணியிருக்கீங்க. எங்களோட பார்ட்டி நாங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்கூல்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய பேருக்கு எஜுகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நியூ எரா வந்து ஆரம்பிக்க போகுது, ஒரு நியூ பிகினிங். இந்த நிற்கிறான்ல என்னோட பையன், என்னோட ரத்தம், என்ன மாதிரி இருப்பான், மக்களுக்காக உழைக்கணும்னு கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக மட்டுமே இருக்கணும், மக்களுக்காக மட்டுமே உழைக்கணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கான் என்னோட பையன். எனக்கு கொடுத்த ஆதரவை என் பையனுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வா ஜங்குக் பேசு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு ஜங்குக்கு நிற்க வச்சு பேச வைக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ அவங்க மைக்கெலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஷார்ப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம்.
நான் இங்கே வெறும் சீஃப் மினிஸ்டரோட பையனாக மட்டும் வந்து நிற்கல, உங்களுக்கான ஒரு வேலைக்காரனாக வந்து நிற்கிறேன், இந்த மக்களுக்கான வேலைக்காரனாக வந்து நிற்கிறேன். எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். என்னோட ஆசையில் ஒன்று மட்டும்தான், இங்கே இருக்கிற எல்லா சின்ன குழந்தையும் படிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும், மக்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த போராட்டமும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நான் அயராது உழைச்சி உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் நல்லது பண்ணுவேன். உங்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான் என் முதல் மூச்சாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே எனக்கு முக்கியமாக இருக்காது. நான் வந்து வெறும் வார்த்தையால் மட்டும் சொல்லணும்னு நினைக்கல, எல்லாத்துலேயுமே நான் ஆக்ஷனில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். வார்த்தையாக மட்டும் சொன்னால் அது கரெக்டாக இருக்காது, அதை செயல்படுத்தி காட்டணும். நான் செயல்படுத்தி காட்டுவேன், ஏன்னா இது என்னோட நாடு, என்னோட வீடு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல. ஸோ அங்கே இருக்கிற எல்லோரும் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு எல்லாருமே அங்கே கத்துறாங்க. அதுதான் மிஸ்டர் ஜியோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது தன்னோட பையன் நினச்சி. ஜங்குக்கோட முதுகுலேயே நல்லா தட்டி கொடுத்துட்டு, என் பையன் நிரூபிச்சிட்டடா அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு ப்ரௌடாக இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு அப்பா பையனுக்கான ஒரு இடமா இருக்குது. ரெண்டு பேரும் அழகாக சிரிச்சுட்டு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு அழகாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஜங்குக்கோட சிரிப்பு வந்து அப்படியே நின்று போயிடுது. ஒரு நிமிஷம் உடம்பு நடுநடுங்கி போயிடுது. ஏன்னா அவங்க அப்பாவோட செஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்னைப்பரோட அது பாயிண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த ரெட் கலர் வந்து கன் பாயிண்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பாயிண்டட் தெரியுது. ஸோ யார் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஜங்குக் அப்படி கண்ணெல்லாம் விரியுது. ஜங்குக் அப்படின்னு அந்த பாட்டி கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது ஒரு செகண்டில். என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஜங்குக் வந்து பார்க்குறாங்களா அவங்க அப்பா மேலே கன் பாயிண்ட்டாக இருக்குன்னு. ஸோ அப்பா வந்துட்டு தன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தள்ளி விடுறாங்க. தள்ளி விடுற ஃபோர்ஸில் என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா இடத்துல தெரியாமல் ஜங்குக் வந்து நிற்க ஜங்குக்கோட செஸ்ட்டு பக்கத்தில் ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். ஜங்குக் ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு ஒன்றுமே புரியவே இல்லை. என்னமோ அவங்க செஸ்ட் கிட்ட வந்து ஏதோ ஹீட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க, அப்படி ரத்தம் அப்படி வெளியில் ஊற்றுது. ஸோ ஜங்குக் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெள்ளை சட்டையில் அப்படியே இந்த ரத்தக்கரை அப்படியே தெரியுது. ஜங்குக் அப்படியே அந்த இடத்த செஸ்ட்டில் வந்து அந்த இதை வந்து தொட்டு பார்க்குறாங்க. அந்த ரத்தத்தை தொட்டு பார்த்து அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த இன்னொரு ஷூட்டு கரெக்டாக அவங்களோட கையில், ஜங்குக்கோட கையில் அடுத்த ஷூட்டு. ஸோ மூணாவது புல்லட் பட வர்றதுக்குள்ளே வந்து அங்கே போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு சும்மாவாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஹியூமன் ஷீல்டு, அதாவது அவங்கள சுற்றி வந்து நின்றுடுறாங்க. ஜங்குக்கை சுற்றி யாரும் ஷூட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நின்றுடுறாங்க. மிஸ்டர் ஜியான் வந்து திரும்பி பார்க்குறாங்க. அவருக்கு என்ன நடந்துச்சு எது நினச்சி ஒன்றுமே புரியல. அங்கே இருக்கிற க்ரௌடு மொத்தமாக எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு கத்துறாங்க, ஓடுறாங்க. அப்புறம் ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கு நிற்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தடுமாறுறாங்க, அப்படி கீழே முட்டி போடுறாங்க. கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரத்தம் ரொம்ப போயிட்டே இருக்குது, அவங்களால முடியல. கண்ணெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொருக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜங்குக்கு அப்படி கீழே விழுகிறாங்க. கரெக்டாக மிஸ்டர் ஜியான் வந்து பிடிச்சிடுறாங்க. கீழே படுத்துட்டு இருக்க ஜங்குக்கு வந்து பிடிச்சிடுறாங்க. ஜங்குக் இங்கே பாரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கத்த ஆம்புலன்ஸ் கூப்பிட்றாங்க. ஜங்குக் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு பேசுகிறாங்க. பேச வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. நீங்கள் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு இந்த நிலைமையில கூட தன் பையன் தன்னை பற்றி விசாரிக்கிறான்னு போது இப்படி இருக்கும். அவருக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. அழுதுட்டாரு மனுஷன் பாவம். தயவு செஞ்சு பேச மட்டும் செய்யாதடா, ப்ளீஸ் பேசாத, விட்டுறாத சரி, என் கூட வேறு அப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பிடிச்சிட்டே இருக்க ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு சொருக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மீடியா பர்சன்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. லைவ் டெலிகாஸ்ட் ஓகேவா, எல்லாமே மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க. போலீஸ் வந்துட்டு ஒரு பக்கம் யார் ஷூட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. மேலே ரூஃப் டாப்ல இருந்தால் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் வந்து அவங்கள துரத்திட்டு ஒரு பக்கம் ஓட. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாம் கட் பண்ணி அப்படியே விஐபி செக்ஷன் பக்கம் பார்த்தா டேயாங் ஃப்ரோசன். உங்களுக்கு ஒரு இன்ச் கூட நகரில் ஒரு சுண்டு விரல் கூட உங்ககிட்ட அசையில. அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒன்றுமே ஓடலை அவங்களுக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் நான் இப்போ என்ன பார்த்தேன், அவங்க புருஷன் ஜங்குக் ஷூட் அவுட் பட்டு அப்படியே ரத்த விடத்தில் படுத்திருக்காங்க. ஒன்றுமே ஓடலை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே ஸ்டேஜை பார்த்து ஓடுறாங்க. ஆமியும் ஜிம்மினாவும் கையை பிடிக்கிறாங்க. இல்லாட்டி அங்கே போகாது, அங்கே டேஞ்சரஸ், போகாது அப்படின்ற மாதிரி கையை பிடிக்க அவங்க கையெல்லாம் உதறி விட்டு எனக்கு எதை பற்றி கவலை இல்லை, நான் என் புருஷங்கிட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி குடுக்குன்னு ஓடுறாங்க. அங்கே போனால் ஸ்டேஜுக்கு மேலே வந்து போலீஸ் ஏற விட மாட்டாங்க. இப்படி நடந்திருக்கிற எப்படி ஏற விடுவாங்க, நீங்கள் போகாதீங்க ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, அங்கே ரொம்ப டேஞ்சரஸ், அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க வந்து கேட்குறாங்க ப்ளீஸ் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு கை கால்லாம் நடுங்குது, உதட்டெல்லாம் நடுங்குது, கண்ணில் கண்ணீர் வந்தவனமா இருக்கு. உடனே வந்து போலீஸ் விட மாட்டாங்களே. உடனே அவங்க வந்துட்டு கத்துறாங்க, அதையும் புருஷன் ப்ளீஸ் போடுங்க
அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி அது கேட்குறாங்க என் புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாம் அங்கே இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே ஒரு நிமிஷம் ஸ்டாண்ட் அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்னடா என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு ஓ மேடம் அப்படின்னு சொல்ல வராங்க. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு வேறு வழி தெரியல. உடனே சரி போங்க அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஏன்னா டேங்க அப்படி இருக்காங்க, அவங்க கண்ணெல்லாம் அப்படி ரத்த கலரில் இருக்க அழுகையில் அவங்க கை கால் எல்லாமே நடுங்குது, உதட்டுலேருந்து எல்லாமே நடுங்குது. ஒரு பேய் பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. போங்கன்னு சொன்னாட்டே அவங்க ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, அப்படியே ஸ்டேஜ் மேலே ஓடுறாங்க. ஸோ அவங்க போகிற ஃபோர்ஸில் வந்து அவங்க முந்தானை இருக்குல்ல, அதில் அப்படியே காற்றுல பறக்குது இந்த ரெட் கலர் சாரியோட முந்தானை. ஸோ அப்படியே பறக்க அவங்க கிட்டே போகிறாங்க. ஜங்கு கிட்டே போய் பார்க்குறாங்க. ஜங்கு கீழே படுத்திருக்காங்க. அவங்க ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. வாயிலிருந்து ரத்தம், கையிலேருந்து நெஞ்சிலேருந்து ரத்தமாக வருது. டேங்க் அவ்வளோதான், கை இன்னும் அதிகமாக நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. போயிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் அப்படியே முட்டி போட்டு உட்காந்துடுறாங்க. என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு கூப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே இப்போதான் வந்துட்டு ஏங்க பார்க்குறாங்க. அப்படி அவங்களோட கண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக சொருக ஆரம்பிக்குது. சரியாக பார்க்க முடியல, இருந்தாலும் பார்க்குறாங்க. டேங்க அப்படியே கொஞ்சமாக கண்ணை திறந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழகாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு டேங்கோட ஃபேஸில் வந்து அவங்களோட முடியெல்லாம் விழுந்திருக்கு ஃபோஹெட்டில். ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்க காதுக்கு பின்னாடி வைக்கிறாங்க. டேங்கா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணுது. இந்த நேரத்துக்குள்ளே ஆக்சுவலாக வந்து ஜங்குக்கு வந்து இது வந்து சொல்லணும். எப்போ சொல்லணும்னா டேங் ரெடி ஆகும்போது ஜங்குக்கு வந்து பார்த்துருப்பாங்க, அப்போவே சொல்லணும்னு தோணியிருக்கும். ஏன்னா டேங் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க, அநியாயத்துக்கு அழகாக இருக்காங்க, சொல்லணும்னு தோணியிருக்கும். பட் அவங்க ஈகோ சொல்ல விடலை. அதே மாதிரி தான் காரில் வரும்போதும் சொல்லலாம்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் ஈகோ சொல்ல விடலை. ஆனால் இப்போ எல்லாம் மறந்து போச்சு. டேங் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. டேங்கா ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெயிலாக ஆரம்பிக்குது. அது ஒயிட் கலரில் ஆகும்ல அந்த ரத்தம் போக போக. ஸோ அந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு அப்படியே கை நடுங்கிற கையோட அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்சி தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு பேச வாயிலேருந்து இன்னும் ரத்தம் வருது. டேங்க அப்படியே அவங்க கையை எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட செஸ்ட்டில் வைக்கிறாங்க. அந்த ரத்தம் வெளியில் வருதில்ல, கையை வச்சு அவங்க மூளை வேலை செய்யலை பாருங்களேன். கையை வச்சு அந்த ரத்தம் நின்றுடும் அப்படின்ற மாதிரி கை வைக்கிறாங்க. பட் அந்த ரத்தம் வந்துட்டே தான் இருக்குது. அவங்களோட கை தான் ஃபுல்லாக ரத்தமாகுது. ஸோ வச்சு அமுத்துறாங்க, வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. ஸோ அப்படி பண்ணேன். ஸோ இப்போது சுற்றி முற்றி பார்த்தா வந்து ஜின்னு ஒரு பக்கம் அழுகு, ஜிம்மினா ஒரு பக்கம் அழுகு, ஆமி வந்துட்டு கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தராவது ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, ஸோ அழுகாமல் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜியோன்லாம் ஜங்குக்கோட அம்மாவில் மயக்கம் போட்டு விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மிஸ்டர் ஜியோனோட கண்ணில் ரத்த கலரில் இருக்க ஒரு நிற்கிற பாட்டி கை எதுவுமே ஓடலை, அப்படி நிற்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லோரும் வந்துடுறாங்க. மொத்த ஸ்டேஜ்லேயும் போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஸ்ட்ரெச்சர் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஜங்குக்கு வந்து தூக்குறாங்க, ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறாங்க. ஸோ வந்து எல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. மிஸ்டர் எல்லோரும் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஜங்குக்கை அந்த ஷூட் பண்ணாங்களா அவங்கள பிடிச்சிட்டாங்க. ஆனால் அது இப்போ யாருக்கும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஜங்குக்கை காப்பாற்றணும், அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸ்கிட்டே. அவங்க வந்துட்டு அப்படியே பின்னாடியே ஓடுறாங்க. ஜங்குக்கோட கை வந்து டேங்கோட கை பிடிச்சிருக்கு, 2 பேர் கை பிடிச்சதாக இருக்குது. ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. ஆம்புலன்ஸ்குள்ளே ஏற்றுறாங்க ஸ்ட்ரெச்சரை. ஸோ அது ஏற்றும் போது டேங்கோட கை வந்து ஜங்குக்கோட கையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருது. ஏன்னா டேங் உள்ளே ஏறலை, வெளியில் தான் நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு போக அவங்களோட கை 2 பேர்த்திட்டு கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரியுது. டேங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே வெளியில் நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மிஸ்டர் ஜியோன்னு ஒரு பக்கம் பார்த்தா அவர் வந்து நகரவே இல்லை. ஜங்குக்கு தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. என் பையன் என்னை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க உயிரை கூட அவங்க பொருட்படுத்தலை அப்படின்ற மாதிரி அவர் அதை பற்றி சொல்லி நினச்சி அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. டேங் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இவரை காப்பாற்றிடுங்க, அவரை மட்டும் என்கிட்ட வந்து எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கு. ஸோ அப்படியே வெளியிலேருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் கதவை மூடி ஆம்புலன்ஸ் அப்படியே தூரமாக போகுது. அவங்க கண் பார்வை விட்டு மறைஞ்சு போகிற அளவுக்கு அப்படியே நின்று டேங் பார்த்துட்டே இருக்க. இங்கே சப்புன்னு யாரோ ஒருத்தர் அப்புறம் சத்தம் கேட்குது. வேறு யாரும் கிடையாது, பாட்டி மிஸ்டர் ஜியோன்னு ஜங்குக்கோட அப்பாவை தான். சப்புன்னு கணத்தில் ஒரு அப்பா அப்புறாங்க போயிட்டு உன்னாலதான் இது எல்லாமே நடந்துச்சு, உன்னாலதான் என் பேரை உயிருக்கு அங்கே போராடிட்டு இருக்கான். நான் சொன்னேன்னா எதுக்கு நீ பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்த, நீ வந்தது பார்த்தது நீ என் பேரை நீ உங்களுக்குள்ளே இழுத்து விட்ட அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாங்க. நீ வந்தது பார்த்தாதா, ஏன் என் பேரன் அப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு லதாவோட கையில், அதாவது
யூங்கியோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கையில் அப்படியே மயக்கம் மட்டும் அப்படியே கீழே விழுறாங்க, அவங்க பிடிக்கிறாங்க பாட்டியை. ஸோ இந்த நம்ஜூன் அப்புறம் யூங்கி அப்புறம் ஹூபி பார்த்தா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் ஓடுறாங்க. நம்ஜூன் கத்துறாங்க, கார் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்த, யூங்கி வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எமர்ஜென்சி வார்டு ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல ஹோபி வந்து ஓடி போய் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 பேர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஹாஸ்பிட்டல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ வந்துட்டு அவங்க அரைஞ்சாங்க இல்லையா, ஸோ மிஸ்டர் ஜியோனா அவர் சிஎம் தானே. ஸோ மொத்த மீடியா ப்ரெஸ் எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஷாக், அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ மக்களுக்கும் என்ன இருக்குன்னா, ஃப்யூச்சர் சிஎம் எப்படியும் வந்து ஜங்குக் தான் ஜெயிக்க போகிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஃப்யூச்சர் வாய் வளருது. ஸோ ஃப்யூச்சர் சிஎம், ஸோ அவங்க வந்துட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்தோட பிளேயரும் அதாக தான் இருக்குது, ஜங்குக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்காரு. வேறு யாரும் கிடையாது, இத்தனை கலவரத்துக்கும் காரணமான ராஜ்வீர் தான். ஸோ ராஜ்வீர் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக் ஷூட் ஆகிட்டாய் கீழே விழுந்தது பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு நொறுக்குறாங்க. ஜங்குக் 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 அப்படின்ற மாதிரி கத்திட்டு, நீ எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் இப்படி சாகலாம், நீ எங்கேயோட சாகணும், நான் உன்னை சாகடிக்கணும், நீ எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் சாகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு நொறுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஜங்குக் அவங்களே சாகடிக்கணும், ஜங்குக்கு வந்து எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சு அவங்கள ஜெயிக்கணும். ஸோ வந்து சொந்த அப்பாவே காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டுக்கு வந்து ஜங்குக்கு தரணும். இதெல்லாம் தான் அவங்க நினச்சது. ஜங்குக்கு வந்து சீரியஸாக வந்து இப்படி ஆவாங்க, ஜங்குக்கு மாற்றி ஷூட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஷூட்டர்ஸ் மேலேயே உங்களுக்கு கோவம் வருது, எப்படி கொல்லாம், ஜங்குக்கு வந்து என்னோட நான் தான் அவனை வந்து சாகடிக்கணும், நீங்கள் சாகடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இன்னொருக்கு டிவியும் எடுத்து போட்டு நொறுக்க போகிறாங்க. அப்போ தான் ஒரு சீன் அவங்க கண்ணுக்கு போயிடுது. ஸோ வந்து பிரேக்கிங் நியூஸ் போயிட்டுருக்கு, ஜங்குக்கோட மனைவி வந்து கண்ணீர் மெழுக இப்படி நின்னாங்க அப்படின்ற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போயிட்டுருக்கு. பார்க்குறாங்க, வேறு யாரும் கிடையாது, நம்ம டேயாங் தான். ஸோ டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து அங்கே அழுதுருப்பாங்கல்ல, அவங்க பேசி அழுதுருப்பாங்கல்ல 2 பேர்த்தோட மூமெண்ட். ஸோ அது வந்து ரீடெலிகாஸ்ட் மறுபடியும் போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. ஜங்குக்கோட ஒய்ஃப் வந்து அழுதாங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் போட்டு காமிச்சிட்டு இருக்கு. இது ராஜ்வீர் பார்க்குறாங்க, அவ்வளோதான் டிவியை போட்டு நொறுக்கி எடுக்கிறாங்க. அப்படியே பீஸாக போகுது டிவி. அப்படி கத்துறாங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரும் போல. அந்த மாதிரி கத்துறாங்க. பாட்டி அவங்கெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க, அவங்களும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இது அந்த பொண்ணு தானே, இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டி வந்துட்டு ராஜ்வீர் கிட்ட போகிறாங்க. போய் கைப்பிடிச்சு, இங்கே பாரு நீ கவலைப்படாது சரியா, அவள் எப்படியும் உனக்கு வேணும் இல்லை, நான் கொண்டு வரேன் பாட்டி, நான் கொண்டு வரேன். இப்படியும் அந்த ஜியோன் வந்து செத்து போயிடுவான், ஜங்குக்கு வந்து செத்து போயிடுவான். செத்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து அவளை வச்சுக்காது, அவளை எப்படி துரத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் நான் உனக்கு அவளை 2 தடவை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்டா, நான் பாட்டி இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்ல. ஆனால் ராஜ்வீருக்கு வந்து மனசே வந்து ஆறலை. தான் வேணும்னு நினச்ச பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் யார்கிட்ட, அவங்களோட எனிமி கூட. ஸோ அதனால் அவங்க ஏற்றுக்கவே முடியல. அப்படியே வந்து கீழே முட்டி போட்டு உட்காந்து கதறி அழுகுறாங்க. அப்படியே கொஞ்சமாக அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு கோவம் பயங்கரமாக வருது. ஜங்குக்கு மேலேயும் சரி, எல்லாத்து மேலேயும் டேயாங் மேலேயும் கோவம் வருது. ஸோ வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ அப்படியே செத்து பொழைச்சி வந்தாலுமே வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன், அந்த பொண்ணையும் நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன், யார் நம்ம டேயாங்க. ஸோ அவங்களையும் நம்ம நிம்மதியாக வாழ விட மாட்டேன், நீங்கள் தான் என் பேரனோட இந்த கண்டிஷனுக்கு நிலைமை அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க. ஸோ இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ பர்சனல் இஷ்யூவாக மாறிடுச்சு 2 பேர்த்துக்குள்ள. ராஜ்வீர் ஜங்குக்குள்ள ஒரு பர்சனல் இஷ்யூவாகவே இது மாறிடுச்சு. இப்போ ஜியோன் மேன்ஷனில் தான் காமிக்கிறோம். என்னோட ஹாஸ்பிட்டல் பக்கம் ஜியோன் மேன்ஷன் தானே யோசிக்கிறேங்க. டேயாங் ஜியோன் மேன்ஷனில் தான் இருக்காங்க. லிவிங் ரூமில் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க உடம்பு அந்த சாரீ ஃபுல்லாகவே ரத்தக்கரை, ஜங்கு கூட ரத்தக்கரை ஃபுல்லாகவே. ஸோ இப்படி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்க அவங்க வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க, ஜங்குக்கு தூக்கிட்டு போனதுக்கப்புறம் தானும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி அழுதுருப்பாங்க. ஆனால் பாட்டி தான் மட்டும்தான் போயிருப்பாங்க, மற்ற எந்த பொண்ணுங்களையும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஜங்குக்கோட அம்மாலேருந்து ஜிம்மின் ஆமி அவங்க யாரையுமே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாட்டி மட்டும்தான் போயிருப்பாங்க பசங்க கூட. ஸோ வேறு யாரையும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் டேயாங் வந்துட்டு லிட்ரலாக கெஞ்சிருப்பாங்க, பிச்சை எடுத்த மாதிரி கெஞ்சிருப்பாங்க, ப்ளீஸ் நான் வரேன், நான் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பாட்டி ஒரே வார்த்தையாக வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டேயாங் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு வழியே கிடையாது இல்லை. ஸோ வந்து நின்று அழுதுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு சோஃபாவில் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜியோன் உட்காந்துருக்காங்க, ஜங்குக்கோட அம்மா. ஒரு பக்கம் ஜின்னு, ஒரு பக்கம் ஆமி, அவங்க 2 பேர் நின்றுட்டு அவங்க வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களே உடச்சி போய் தான் இருக்காங்க, பட் வேறு வழி இல்லைல்ல, சமாதானப்படுத்திட்டு இருக்க. நம்ம டேயாங் கிட்ட ஜின்னு போயிட்டு அவங்க
சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் நினைக்காத, எல்லாம் சரியாயிடும், ரூமுக்கு போ, ட்ரெஸ் மாற்று அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்க மந்தாவை பார்த்தா அவங்க வந்துட்டு ஒரு ஒரு முட்டி கூட கலையலை. போனப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக போனாங்களோ இப்போ திரும்ப வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. மூஞ்சில் ஒரு துளி கவலை எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு மேலே வந்து அவங்க ரூம் மேலே தானே, ஸோ ஸ்டேர்ஸில் ஏறி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நின்று திரும்பி வந்து நம்ம திண்ணையும் அம்மியும் பார்த்துட்டு, இப்போ என்ன கண்ணீர் வந்து உங்கள் வயிறு நப்பிடுமா, இல்லை போய் சமைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மிஸ்ஸஸ் ஜியோனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. திரும்பி பார்த்து, நீல மனுஷியா, அவங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, உனக்கு இப்போ சோறு முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க இருந்துட்டு, இப்போ நீங்கள் என்னை எதிர்த்து பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் இப்போ என்னை எதிர்த்து பேசுகிறீங்கன்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்களுக்கு வந்துட்டு, போய் சொல்லு, நானும் சொல்கிறேன், நீ எப்படி பேசுகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மந்தா இருந்துட்டு, சொல்லுவீங்களா, சரி எங்கள் அம்மா வந்து உங்களை நம்புவாங்களா இல்லை என்ன நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ மற்ற எல்லோரும் வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த மனுஷன் என்னடா இந்த மாதிரி நிலைமையில குடும்பம் ஒருத்தவங்க இப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்க மற்ற 4 பேர்த்தையும் பார்த்துட்டு மாட்டேன் அவங்க ஜிம்மினா எல்லாத்தையுமே பார்த்துட்டு, போங்க போய் சாப்பாடு செய்யுங்க, எனக்கு வந்து அது மட்டும் இல்லை ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருக்குது, குலாப் ஜாமுனும் சேர்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டியாங்க்கு வந்து இவங்க பேசுகிறலாம் கேட்கும்போது இன்னொன்று அழுக வருது. இவ்வளோ தூரம் ஒருத்தர் குரூவலாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்னொன்று அழுக வருது. தான் புருஷன் வந்து அங்கே போராடிட்டு இருக்காரு, தான் போய் பார்க்க கூட முடியல. அந்த மனுஷன் அவ்வளோ கவலையில் இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க இத்தனைக்கும். ஸோ முடியல, இவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் போய் சமைங்க, நம்ம சாப்பிட்ணும், எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அழுகிறாங்க. மந்தாக்கும் என்ன பண்ணுறது தெரியல. ஆக்சுவலாக என்னென்னா இவங்க டேஹு கல்யாணம் ஆக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இப்படி தான். ஸோ அவங்க வந்து திமிராக பேச மிஸ்ஸஸ் ஜியோன் வந்து பதில் பேசுகிற மாதிரி ஒன்று பேச அது வந்து பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாட்டி திட்டியிருப்பாங்க மிஸ்ஸஸ் ஜியோனை. ஸோ அதனால் வந்துட்டு என்ன தான் வந்து இவங்க பேசினாலும் யாரும் பாட்டி வந்து கேட்க போகிறது கிடையாது, மந்தாவை கேட்க போகிறது கிடையாது, மந்தாவை தான் நம்ப போகிறாங்க. அப்படின்றதுனால இவங்களால ஒன்றும் பேசவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி ஒரு மனுஷன் யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் சமத்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் மிஸ்டர் ஜியோன், பாட்டி இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ஜூன், அதுக்கப்புறம் யோங்கி, ஹோபி. ஸோ அவங்க 5 பேர் தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஐசியூவில். ஸோ பாட்டி இருந்துட்டு வெளிலன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு நர்ஸ் வராங்க. வந்துடனே பாப்பா நர்ஸ் என் பேர் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் என்னால் எதுவும் சொல்ல முடியாது, டாக்டர் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் ஒரு தடவை என் பேரன் போய் பார்த்துக்கிட்டுமா, நான் ஒரு தடவை போய் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி கேட்க உடனே இந்த பொண்ணு இருந்துட்டு நர்ஸ் இருந்துட்டு, இல்லை பாட்டி அப்படிலாம் போய் பார்க்க முடியாது, அவங்க ஐசியூ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க, ப்ளீஸ் கிரிட்டிக்கல் அது மயிராகுது, எனக்கு பேரனை பார்க்கணும், ப்ளீஸ் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டி அப்பெல்லாம் விட முடியாது, பாட்டி அப்பெல்லாம் விட மாட்டாங்க, சர்ஜரி போயிட்டுருக்கு, அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவங்க இருந்துட்டு நீ இப்போ என்னை பாட்டின்னு தானே கூப்பிட்டேன், என்னை பார்க்க என் பேத்தி மாதிரி தான் இருக்குது, ப்ளீஸ் என்னை விடுவேன், நான் போய் உள்ளே போய் நின்று என் பேரை நான் சொன்னால் போதும், நான் சொன்னால் போதும், என் பேரை எந்திரிச்சு உட்காந்துருவேன், என்னை பார்த்தா போதும் என் பேரை எந்திரிச்சு உட்காந்துருவேன், என்னை விட அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நர்ஸுக்கு வந்து சிரிக்கணுமா, என்ன உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இந்த பாட்டி எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மொத்த காரிடாரில் மற்ற பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அட்டெண்டர்ஸ், ஸோ அவங்க எல்லாருமே வந்து இவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நர்ஸுக்கு என்ன சொல்கிறது தெரியல, சாரி பாட்டி விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஸோ டைம் ஸ்கிப்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் டாக்டர் வெளில வராங்க. வெளில வந்தோடனே நம்ஜூன் தான் போகிறாங்க. ஓடி போய் கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டாக்டர் வந்துட்டு, இங்கே பாருங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான், அவரோட புல்லட் வந்துட்டு ரொம்ப ஹார்ட்டுக்கு பக்கத்தில் போயிருக்கு, நாங்கள் புல்லட் ரிமூவ் பண்ணிட்டோம், பட் இன்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவும் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் அப்சர்வேஷனில் வச்சு பார்த்தா தான் தெரியும், பொழைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான். நம்பிச்சு வந்து டாக்டரோட சட்டையை பிடிச்சிடுறாங்க. இப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டலே இருக்காது, கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம யூங்கி தான் வந்துட்டு நம்ஜுனை வந்து பிடிச்சி, என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நம்ஜுனை வந்து பொறுமை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து யூங்கி தான் கொஞ்சம் ஸோ இது ஆப்போசிட்டாக இருக்குல்ல, நம்ஜூன் கொஞ்சம் காம் கேரக்டர். சரி ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ வந்து சமாதானப்படுத்த ஸோ வந்து மிஸ்டர் ஜியோன் அவ்வளோதான், அவங்க நொறுங்கி போயிடுறாங்க. என்னால் தான் என் பையன் இப்படி ஆனால், என்னால் தான் என் பையனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் அதே திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. கையை வந்து மூஞ்சில் வச்சு மறைச்சிட்டு அப்படியே அழுகிறாரு. ஹோபி வந்துட்டு நின்று நம்ஜூனை சமாதானப்படுத்திட்டு இருக்கு. யூங்கி வந்துட்டு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஜங்குக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க.
அப்படியே நைட் ஆகுது. ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு பாட்டியை மட்டும் வீட்டுக்கு தாட்டி விட்டுடுறாங்க. ஸோ வந்து பாட்டி வந்து டாக்டர்கிட்ட எந்த அப்டேட்டும் வரல. ஸோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தாட்டி விட்டுறாங்க. ஆனால் பாட்டி வந்துட்டு ஜங்குக்கை பார்க்காம போக மாட்டேன்னு அட்டம் பிடிச்சி கத்தி கதிரி கடைசியில் ஒரு வழியாக வந்துட்டு ஜங்குக்கை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ மார்னிங் தான் டேஹுக் ரூமில் தான் டேயாங் வந்துட்டு பெட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த முட்டியை வந்து நெஞ்சோட வச்சுட்டு உட்காந்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இன்னும் சேரெல்லாம் மாற்றவே இல்லை. ஜங்குக்கோட ரத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு இருக்கு, அப்படியே காஞ்சி போனது. ஸோ அந்த ரத்தத்தோட அந்த சாரியோட அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரு கண்ணு கூட சிமிட்டாமல் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரே இடத்த பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. விடிய தூங்கலை, ஒன்றுமே பண்ணலை, அப்படியே அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ தான் அந்த காலில் வந்துட்டு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஆனால் எந்திரிச்சு போய் கதவு திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம சின்ன ஜிம்மின்னு ஆமி 3 பேர் தான். சின்ன கையில் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரு ட்ரேயில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே பார்த்துட்டு அவங்க வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு பசிக்கலை, எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க இருந்துட்டு சின்ன இருந்துட்டு நீ நேற்றுலேருந்து எதுவும் சாப்பிட்லம்மா, ப்ளீஸ் கொஞ்சமாக சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லன்ட்டே அங்கே இருந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேவாங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேட்க வந்துட்டே அங்கே இருந்துட்டு எப்படி என்ன சாப்பிட முடியும், புருஷங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, என்னால் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான். ஜிம்மின் வந்து ட்ரே தூக்கி ஜிம்மின் கையில் கொடுத்துட்டு போயிட்டு அவங்க ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை கவலைப்படாத, ஜங்குக்கு ஒன்றும் ஆகாது, திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்துட்டு தலையாட்டிட்டு அப்படியே சின்னோட ஷோல்டரில் தலையை வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னும் ஜின்னு இருந்துட்டு அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டு, நீ நிறையெல்லாம் சாப்பிட வேண்டாம், கொஞ்சமாக சாப்பிடு, இங்கே பாரு நான் உனக்காக ஒன்றும் சாப்பிட சொல்லலை, நீ இப்போ தனியால் இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ மாசமாக இருக்க, உன் வயிற்றுல பாப்பா இருக்குது, குழந்தைக்கு பசுக்குள்ள, நீ எப்படி அதை மறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டியாங்க்கு வந்து இப்போ தான் ஸ்ட்ரைக்கே ஆகுது. ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக்கே ஆகுது. இவ்வளோ நேரம் அவங்க அதை பற்றி கூட யோசிக்கல. ஜங்குக்கு புருஷன் அவர் அது மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு அப்படியே கை நடுங்குது, அப்படி நடுங்குன கையோடு அவங்க வயிற்றில் வந்து அப்படி கை வைக்கிறாங்க. ஸோ அவங்களே திட்டிக்கிறாங்க, எப்படி நான் இதை மறப்பேன், பாவம் என் குழந்தை அவனுக்கு பசிக்கும்ல அப்படின்ற மாதிரி அவங்க தொட்டு அப்படி வயிற்று வந்து தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்குள்ள ஒரு குட்டி உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் டேயாங் வந்து நான் நல்ல அம்மாவா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஜிம்மின் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. டேயாங்கோட ஃபேஸை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருது, ஐயோ என்ன யோசிக்கிற அப்படின்னு புரிஞ்சிருது. இன்னும் கிட்ட போயிட்டு இங்கே பாரு உடனே ஓவராக வந்து யோசிக்காத சரியா, நீ ஒரு நல்ல அம்மா தான், சூப்பர் மம்மி சரியா, உனக்கு உன் குழந்தை தான் உலகம், நீ குழந்தைய அவ்வளோ நேசிக்கிற, அது போதும், ஓவராக யோசிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும். டேயாங்க வந்துட்டு அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு நிற்க இன்னும் சின்ன வந்து அப்படியே சுற்றி முற்றி ரூமை பார்க்குறாங்க, ஏதாவது வந்து இவங்க சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்க ஒரு கார்னரில் இந்த ஒயின் ஜங்குக்கு வந்து குடிக்கிற ஆல்கஹால் பாட்டில் இருக்குல்ல, அந்த ஒயின் விஸ்கி பாட்டில்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஜிம்மின் அதை பார்த்துட்டு டேயாங் நீ ஜங்குக்கு அவ்வளோ வீக்கான பர்சனாக நினைக்கிற, அவ்வளோ வீக்கான பர்சன்லாம் கிடையாது, நீ வேணா பாரு, இங்கே பாரு இத்தனை பாட்டில் வச்சுருக்காங்க ஆல்கஹால் பாட்டில், இதெல்லாம் முடிக்காமல் போயிட்டான் ஜங்குக்கு, எனக்கு தெரிஞ்சு அவன் சாகிறத விட அவனுக்கு ஆல்கஹால் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஓடி வந்துடுவான் பாரு இந்த பாட்டிலெலாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு வந்து சிரிப்பு வந்துருக்கு. லைட்டாக சிரிச்சுட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜிம்மினா போயிட்டு ஒரு க்ளீனான ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்து முதல்ல நீ சாரியை மாற்று போய் குளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குளிச்சுட்டு 4 பேரும் ஆமி ஜிம்மின் ஜின்னு அவங்க 4 பேர் உட்காந்து 4 பேர் கூட்டாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சின்ன தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தண்ணி மெடிசன் அவங்க போட்டுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் இருக்கும்ல மெடிசன், ஸோ அதை வந்து கொடுக்குறாங்க. அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இப்போ போய் தூங்கு, கொஞ்சம் நேரம் நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் சின்னதாக சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அது எப்படிக்கா நான் அப்போ போய் ரெஸ்ட் எடுத்தோன்னா பாட்டி என்னை திட்டமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சின்ன வந்துட்டு நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் திட்டு வாங்கிக்கிறேன், நீ கவலைப்படாத, நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம சிம்மினா வந்துட்டு அதோ இல்லை நீ போய் தூங்க, உனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஆமி வந்துட்டு நாங்கள்லாம் இருக்கோம்ல, நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்துட்டு அவங்க படுக்க வச்சுட்டு சின்ன வந்துட்டு அவங்களோட மேலே ஃபுல்லாக பிளாங்கெட் போட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து தூங்கிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி தூங்கவே இல்லை, இப்போ வந்து மெடிசன் வேறு போட்டிருக்காங்க, ஸோ அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அவங்க வந்து தூங்கிடுறாங்க. நல்லா தூங்கினதுக்கப்புறம் சத்தம் படம் டோரை வந்து அடைச்சிட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க. கியூட் சிஸ்டர் பான்ஸில். ஸோ நான் வந்து இதோட இந்த பார்ட்